மகாபிரிவாற்றல் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி தத்துவங்களை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இப்போ துராராத்யாலிருந்து ஆரம்பித்து எல்லா நாமக்களையும் சேர்த்து நம்ம கடைசியாக சொன்ன மந்தாரக சுமப்பிரியா பார்த்தோமா, அது வரைக்கும் உள்ள நாமாக்களில் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு புரியும் இல்லையா? அப்போ இத்தனை நாமாக்களுக்கு பிறகு இதில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த துராராத்தியாலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடுமையான முறைகளால் ஆராதிக்கப்படக்கூடியவள், மனது புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இதெல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த மனது புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர்றதுக்கு நம்ம இதை பண்ணுறோம். யாருக்கெல்லாம் மனது புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லையோ அவர்களால் இவளை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை அழகா ஆச்சாரியால் சௌந்தர்ய லகரியில் 95வது ஸ்லோகத்துல இதை அப்படியே சொல்லியிருப்பாரு. சொல்லுவாங்க, லலிதா சகஸ்ரநாமம் அபிராமி அம்தாதி சௌந்தர்ய லகரி. இது மூன்றையும் எப்படியெல்லாம் நாம் பார்த்தாலும் ஒன்றுக்கொன்று பொருளை நாம் தேட வேண்டும் என்றால் இந்த மூன்றுக்குள் தேடினாலே அதனுடைய பொருள் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்படித்தான் இப்போ நம்ம பார்த்த இந்த நாமாக்களுக்கு தொடர்புடையதான ஒரு நிகழ்ச்சி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த தேவியை ஆராதிக்கக்கூடிய தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. அப்போ யாரெல்லாம் தேவியை ஆராதிக்க முடியும்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மனது புலன்களால் யாருக்கெல்லாம் கட்டுப்படவில்லையோ அவங்களுக்கெல்லாம் மனசு கட்டுப்படாமல் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவளை நெருங்க முடியாதுன்னு. இது அழகா ஆச்சாரியால் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, புரா ராத்தே அந்தக புரமசி ததஸ்வத் சரணயோகோ சபத்யா மத்யாதா தரளகரணானாம் அசுலபா ததா ஹேதே நீதாக சதமகசுகாக சித்திமதுலாம் தவ துவாரோபாந்த ஸ்திதிபிகி அணிமாத்யாபிகி அமராக அப்படின்னு சொல்றாரு. இப்ப புராராதேகி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மனிதனுடைய புலன்களுக்கு எதிரியாக இருந்து அழித்து காக்கக்கூடிய பரமேஸ்வரம், திரிபுரம் எரித்த சிவன் அப்படின்னு சொல்லும் இல்லையா? இப்ப அவருடைய அந்த புறத்தில் இருப்பவளாக அதைத்தான் இங்க கொடுக்குறாங்க, அந்த புறமசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவளாக இருக்கக்கூடிய உன்னுடைய 2 சரணங்கள் இருக்கு இல்லையா? அது யாரெல்லாம் பார்க்க முடியும்? யார் அந்த தரிசனத்தை பெற்று அதற்கு போதை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல சொல்றாங்க. அதுல சொல்றது தத ஸ்வச்சரணயோகோ அப்படின்னு சொல்லிட்டு தரள கரணானாம் அசுலபா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப யார் இதை மரியாதை செய்ய முடியும், பூஜை செய்ய முடியும் அப்படின்னா சரியான வழியில் வருபவர்களால் மட்டுமே. அதாவது இந்த மனது புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விரதங்கள் வைத்து அப்படியெல்லாம் பூஜை செய்பவர்களால் மட்டுமே, இந்த வழியில் இருப்பவர்களால் மட்டும்தான் அருகில் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் சபத்யா மத்யாதா அப்படின்னு சொல்றது. அடுத்தது, இப்ப யாருக்கெல்லாம் புலன்கள் அடங்கவில்லையோ அதைத்தான் சொல்றது தரள கரணானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எப்படி இருக்கிறாள் என்றால் அசுலபா, எளிதானவளாக அவள் கிடையாது, எளிதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னுடைய அந்த புற வாசலில் அனிமாதி சித்திகள் இருக்கிறார்கள் இல்லையா? சொல்லுவாங்க, லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த அம்பிகை என்ன செய்வாள் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அனுகிரகத்தை காண்பிக்கும் பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அனிமாதி சித்தி தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அருள் கிடைக்க ஆரம்பித்து விடும். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது கிடைத்த உடனேயே இது போதும் என்று நினைத்து இதில் நாம் மூழ்கி விடுவோம். அப்ப என்ன ஆகும், இதையெல்லாம் கடந்து அவளுடைய திருவடி சரணம் என்று அவளையே அடையக்கூடிய அந்த கதி என்று மோட்சம் கிடைக்கும் இல்லையா, அந்த பேரானந்தத்தை நாம் அடைய தவறிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆவரணங்களில் இருக்கக்கூடிய அனிமா சித்திகள் எங்க இருக்காங்க அப்படின்னா
அந்த புறவாசலில் இருக்கிறார்களாம். இப்ப இவங்க மட்டும் நிக்கல, இவர்களை போலவே இப்ப மனது புலன்கள் யாருக்கும் கட்டுப்படாமல் இருக்கு இல்லையா, அவர்களும் வந்து வெளியில தான் நிற்பாங்க. சரி, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்ப நமக்கு மட்டும் கிடையாது, தேவாதி தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் யாரு? இந்திரன். அந்த இந்திரனுக்கு ஒரு பேரு சதமக சுகாகா, சதமக முகாகா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேரு. சதமக முகாகா அப்படின்னு சொல்லிட்டு அமராகா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவர்கள் எல்லாருக்கும் இந்த சித்திகள் எல்லாம் இருக்கு. அத்தனை சித்திகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒளித்து வைத்து விட்டு எங்கே அம்பிகை கண்ணில் பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம வைக்கிற மாதிரி வச்சுட்டு, பேசாம உன்னுடைய வாயிற்காப்பானாக அடக்கமாக பணிவோடு வந்து நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் துவாரோபாந்தகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சதமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை சொல்றது ஏன்னு பார்க்கணும் இல்லையா. அதற்கு அழகாக பாகவதத்துல 4வது ஸ்காந்தம், அது தக்ஷனின் யஜ்ஞம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த யஜ்ஞம், அதற்கு சதி வருவது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த 19வது அத்தியாயம் இந்த யஜ்ஞங்களை பத்தி சொல்லிட்டே வராங்க. பிருது மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா ராமச்சந்திர பிரபுவினுடைய வம்சத்தை சொல்லும் பொழுது அந்த வம்சத்தில் பிருது மகாராஜாவும் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மகாராஜா 100 அஸ்வமேதங்கள் யாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பதவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. அடுத்ததாக இந்த பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால், இந்த உலகை வென்றவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த யாகங்களை செய்ய வேண்டும் என்று இந்த யாகம் செய்கிறான். அதுதான் சதமக 100. இந்த மக அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு விதமான யாகம் அப்படின்னு சொல்றது. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, கிரது அப்படிங்கிறது ஒரு யாகம், சக்கரம் அப்படிங்கிறது ஒரு யாகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. அதுபோல மகம் அப்படிங்கிறது ஒரு யாகத்தோட பேரு. 100 அஸ்வமேத யாகங்களை செய்தவன் அப்படிங்கிறதுக்கு சத்தமகன் அப்படின்னு பேரு. இப்ப யாருக்கு இந்த பேரு? இந்திரனுக்கு இந்த பேரு. இப்ப பிருது மகாராஜாவை சொல்லும் பொழுது விஷ்ணுவின் அவதாரமாகவே அந்த அம்சமாகவே இருப்பவர்னு சொல்லுவாங்களாம். இவர் 100 அஸ்வமேத யாகத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். அதற்கு மைத்ரேய மகரிஷி வந்து விதுரனுக்கு சொல்வதாக இந்த கதையில வருதான். எங்க நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. எங்கே சரஸ்வதி நதி கிழக்கு பார்த்து ஓடுகிறதோ அந்த பிரம்மாவர்த்தம் என்ற சுவாயம்பு மனுவின் ஆதிக்கத்தில் உள்ள இடத்தில் இந்த 100 அஸ்வமேத யாகங்களை நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி பண்ணுவார்? பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் வச்சு பண்ணுவார் இல்லையா. அப்படி செய்யும் பொழுது எத்தனை யாகங்கள் முடிச்சிருக்காரு அப்படின்னா 99 அஸ்வமேத யாகம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் தான் செய்யணும். இந்த அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுதும் இந்த அஸ்வத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கட்டி வச்சிருவாங்க. இப்போ வேறு எந்த ராஜாவும் வந்து இதை அடைய வரக்கூடாது, கவர்ந்து செல்லக்கூடாது, கட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள் இருக்கும். அப்படி இருந்தால் இவர் யாரும் எதிர்க்க முடியாத சக்கரவர்த்தியாக இருக்கிறான் என்று பொருள். அடுத்தது அந்த யாகத்தை தொடரலாம் அப்படின்னு. இப்போ இந்த 100வது யாகத்திற்காக இதே போல என்ன பண்றாரு, அஸ்வத்தை கட்டி வைக்கிறார். இப்ப இந்திரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பொறாமை. ஏன் அப்படின்னா சதமக மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் இருக்கு இல்லையா, 100 அஸ்வமேத யாகம் செய்தவன். இப்ப என்ன ஆகுது, இந்த பிருது மகாராஜா பண்ணிட்டா அடுத்தது இவனுக்கு அந்த யாகம் முடித்த பலனாக இந்த இந்திர பதவி கிடைத்து விடுமே, தனக்கு பதவி போய்விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம். அந்த பொறாமையில என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குதிரையை திருடி கொண்டு வந்து விடுகிறார். அப்படி திருடிட்டு வரும் பொழுது அத்திரி மகரிஷி பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு உடனே அவர் பிருதுவின் மகனை அழைத்து, இந்த பாரு, இது போல உன்னுடைய இந்த யாக குதிரையை இந்திரன் எடுத்து செல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு பிருது மகாராஜாவின் புதல்வனாக இருக்கக்கூடிய உடனே தேவலோகத்து செல்கிறான். அங்கே யுத்தம் செய்ய போகலாம், இந்திரனை தேடி போகலாம் என்று பார்த்தால் அங்கு சன்னியாசி வேஷத்தில் ஒருவர் இருக்கிறார். சன்னியாசியிடம் சண்டை போடக்கூடாது, தர்மம் கிடையாது என்று சண்டை போடாமல் திரும்பி விடுகிறான். அப்ப அத்திரி மகரிஷி சொல்கிறாராம், அது சன்னியாசி கிடையாது, இந்திரன் தான் சன்னியாசி வேடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு கோபத்தோடு செல்கிறாராம். இந்த கோபத்தோடு செல்லும் பொழுது எப்படி ஜடாயு கோபத்தோடு சென்றதோ அதுபோல இவர் செல்கிறாராம்.
இப்ப வருவது தெரிஞ்ச உடனே இந்திரன் அங்கிருந்து மறைந்து விடுகிறாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த அஸ்வத்தை திரும்பவும் எடுத்துட்டு வர்றார். இப்ப இந்திரனையே திணற அடித்ததால் அவருக்கு என்ன பெயர் வந்துச்சுன்னா விஜிதஸ்வ அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்களாம். இப்ப திரும்பவும் அந்த குதிரையை கட்டு போடுறாங்க. இந்திரன் என்ன பண்றான், திரும்பவும் அடுத்த முறையும் முயற்சி செய்கிறான். இந்த முறை என்ன செய்கிறான் என்றால், அஸ்வம் கட்டி போட்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த இடத்தையே கருமையாக மாற்றி விடுகிறார். அப்ப யாருக்கும் தெரியாது அங்க என்ன நடக்கிறது என்று. மீண்டும் குதிரையை இழுத்து சென்று விடுகிறார். அதை திரும்பவும் அத்திரி மகரிஷி பார்த்து பிருது மகாராஜாவின் மகனிடம் சொல்லிவிடுகிறார். இப்ப திரும்பவும் போய் பார்த்தா இப்ப காபாலிக உடையில் சந்நியாசியாக கையில் கட்வாங்க வேஷத்தில் இருக்கிறானாம். இதை பார்த்து விட்டு மீண்டும் வரும் பொழுது அத்திரி மகரிஷி சொல்கிறாராம், இல்லை அது இந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திரும்பவும் சண்டைக்கு சொல்கிறான். அப்ப கையில் அம்பை எடுத்த உடனேயே இந்திரன் மறைந்து விடுகிறான். குதிரையை அழைத்து வருகிறான். இப்ப இதை பார்த்த அனைவருக்குமே இந்திரன் மேல் கோபம், அதுவும் பிருது மகாராஜாவுக்கு மிகவும் கோபம். இது போன்ற யஜ்ஞங்கள் நடக்கும் பொழுது எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது, யார் மேலும் யுத்தம் புரியக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது நியதி இருப்பதால் அத்தனை மகரிஷிகளும் பிருது மகாராஜாவை சாந்தப்படுத்துகிறார்கள். இப்பொழுது நம்மிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை இந்த யாகத்தில் பிரயோகம் செய்தால் அதன் மூலமாக இந்திரனை இங்கு வரச் செய்யலாம். அப்படி வரச் செய்து நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கிறோம் என்று ரிஷிகள் சொல்ல, இவர் அடுத்த யாகத்தை செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மா அங்கே வருகிறார். எதற்காக என்றால், இங்கே என்ன நடக்கிறது, யாகம் செய்கிறார்கள். இந்த யாகத்தை செய்பவர் யார், பிருது மகாராஜா, விஷ்ணுவின் அவதார அம்சமாகவே இருக்கக்கூடியவர் இல்லையா. இப்ப அவருக்கு அறிவுரை சொல்ல இங்கு பிரம்மா வருகிறார். நீ விஷ்ணுவின் அவதார அம்சமாகவே இருக்கக்கூடியவன், உனக்கு அத்தனை ஞானமும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானத்தில் நீ ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 100 அஸ்வமேத யாகத்தை செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அதனால் உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போவது கிடையாது. ஜீவன் முக்தனான உனக்கு இப்பொழுது இந்திரனுக்கு என்ன பயம் என்றால், தன்னுடைய பதவி போய்விடுமே என்று அவனுக்கு பயம். அதனால் நீ இந்த யாகத்தை செய்ய வேண்டாம், இதை விட்டுவிடு அப்படின்னு சொல்றார். நீ லோகக்ஷேமத்திற்காகத்தானே செய்கிறாய், அதனால் இந்த 99 போதும் அப்படின்னு சொன்னவன பிருது மகாராஜாவும் ஒத்துக்கொள்கிறாராம். இப்ப எதற்காக இங்கு ஆச்சாரியார் சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட இந்திரனால் கூட தேவனாக இருந்தாலும் மனதில் சுத்தம் இல்லாமல் எப்பொழுதும் போட்டி பொறாமை என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்ததால் அவனால் கூட இந்த அம்பிகையை, அந்த பாதங்களை சரணம் என்று சொல்வதற்கு முடியவில்லை. அந்த சரணத்திற்கு பூஜைகள் செய்ய முடியவில்லை, தரிசனமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக அப்படிப்பட்டவர்களால் அடைய முடியாதவள் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இத்தனை நாமாக்களும் சொல்லப்பட்டுள்ளது. மகாபெரியவா சரணம்.